Hi friends, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா agreement form வந்து எப்படி fill பண்ணி அப்லோட் பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க ஐடி சஸ்பெண்டே ஆனாலும் லாகின் பண்ணீங்கன்னா லாகின் ஆகும். லாகின் ஆகி பாத்தீங்கன்னா SBO care status ன்னு இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து agreement form வந்துருச்சுனா download agreement, upload your agreement proof அப்படினு இது ரெண்டுமே சேர்த்து வரும். இந்த மாதிரி வந்துருச்சுனாலே உங்களுக்கு agreement form வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா download agreement ன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த இடத்துல download your agreement ன்னு இருக்கா அதை இங்க டவுன்லோட கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். மேலே வந்து இந்த ஷட்டரை இழுத்து பாத்தீங்கனாலே தெரியும் இங்க டவுன்லோட் ஆயிருக்கும். ஓகேயா, இந்த டவுன்லோட் ஆயிருக்கிறத நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, கிளிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே என்ன பண்ணுங்க, ப்ரௌசிங் சென்டருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இதை வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே பேஜில் இது முன்னாடியும் செகண்ட் பேஜ் இந்த இருக்குது பாருங்கள், இது பின்னாடி ரெண்டு பக்கமும் ஒரே பேஜில் கூட நீங்கள் முன்னாடி பின்னாடி நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வந்து நீங்கள் பெண்ணால் ஃபில் பண்ணிடணும். இதில் எப்படி ஃபில் பண்ணணும்னா மேலே பாருங்கள், இதில் வந்து உங்கள் நேம் SBOவில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ, உதாரணத்துக்கு வந்து திவ்யா அப்படின்னா இங்கே திவ்யான்னு டைப் பண்ணிக்கோங்க. SBO ஐடி, அதாவது இது என்னன்னா ஸ்டாஃப் ஐடி, SBO VDP உங்கள் ஸ்டாஃப் ஐடி இருக்கும் இல்லையா, அதை வந்து இங்கே எழுதிக்கோங்க. மூணாவது வந்து அட்ரஸ்ன்னு இருக்கிற இடத்துல உங்கள் அட்ரஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்கும் அண்ட் பின்கோடும், டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து உங்களுடைய பின்கோடு அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேன் கார்டு நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. SBO ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதையே வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடம் SBO ஐடின்னு இருக்கிற இடத்துல எல்லாம் ஸ்டாஃப் ஐடியை தான் டைப் பண்ணணும். SBO VDP அந்த ஸ்டாஃப் ஐடியை வந்து இந்த இடத்துலையும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், அடுத்த லைனில் இந்த இடத்துலையும் நீங்கள் SBO VDPன்னு உங்கள் ஸ்டாஃப் ஐடியை தான் டைப் பண்ணிக்கணும். ஸ்டாஃப் ஐடி ஃபுல்லாக SBO VDP சம்திங் நம்பர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த உங்கள் ஸ்டாஃப் ஐடியை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா மை பேன் கார்டு நம்பர். ஓகே, இந்த இடத்துல வந்து உங்கள் பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. SBOக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த பேன் கார்டு நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு பேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்த பேஜ் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்த பேஜுக்கு பாருங்கள், கீழே இதில் SBO ஐடின்னு இருக்கிற இடத்துல உங்கள் ஸ்டாஃப் ஐடி SBO VDP என்ன உங்கள் ஸ்டாஃப் ஐடியை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. கீழே சிக்னேச்சர்னு இருக்கிற இடத்துல உங்கள் சைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நேமுன்னு இருக்கிற இடத்துல உங்கள் நேம் என்ன நேமோ, இப்போ திவ்யானா திவ்யா அப்படின்ட்டு. ஓகே, பேன் வந்து உங்கள் பேன் கார்டு நேமு நம்பரு, டேட் வந்து இன்றைக்கி என்ன அப்லோட் பண்ண போகிற அன்றைக்கி இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பிளேஸுன்ற இடத்துல நீங்கள் என்ன ஊரோ அந்த ஊரை டைப் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு திருச்சி அப்படின்னா திருச்சி, நாமக்கல்னா நாமக்கல், அந்த மாதிரி நீங்கள் என்ன ஊரோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது எழுதிக்கோங்க. எல்லாத்துலேயும் பெண்ணால் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு பிறகு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து அந்த பேப்பரில் நீங்கள் இது மாதிரி ஃபில் பண்ணதுக்கு பிறகு ஸ்கேனர் வழியாக அதை ஸ்கேன் பண்ணி PDF-ஆக மாற்றுறீங்க. அது எப்படி பண்ணணும்னா இந்த கிளியர் ஸ்கேனர்னு இருக்கா, இதை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிளியர் ஸ்கேனர் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வழியாக தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். அந்த கிளியர் ஸ்கேனரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த பேப்பரை, அதை கீழே வச்சு கரெக்டாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருக்கும். அதில் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த A4 சைஸ் பேப்பரை. நான் வந்து இப்போ அதை வந்து வீடியோவில் ஷோ பண்ண முடியாததுனால நான் ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோவை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றதை இதில் காமிக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கேலரியில் உள்ள ஃபோட்டோவை எடுத்துக்கிறது. இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலரில் உள்ளது இதை கரெக்டாக A4 சைஸ் பேப்பருக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்தும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாகவும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். டைரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறதே தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த டிக் பண்ணிவிடுங்க.
டிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் பாருங்கள் ஒரிஜினல்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரிஜினலாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பெண்ணால் ஃபில் பண்ணியிருக்கணும். நான் இந்த பேஜில் வந்து ஃபில் பண்ணாததை காட்டுறேன். ஆனால் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும். ஓகே, பண்ணிவிட்டு இந்த டிக் ஆப்ஷனை டிக் பண்ணிவிடுங்க. ஒன்று வந்துருச்சா? அனதர் பேஜை இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் இப்போ திருப்பி இந்த கேலரியில் உள்ளதை அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதையும் நான் வந்து இது பண்ணிட்டேன், கிளிக் பண்ணிவிட்டேன். கேலரியில் போய் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கரெக்டாக 4 மலையிலையும் வச்சுட்டு இது நான் இது டிக் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது டிக் பண்ணிவிட்டேன். ஓகே, இதுலேயும் பாருங்கள் ஒரிஜினலை மாற்றிக்கிறேன். டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணியாச்சு. இப்போது பேஜ் 1 பேஜ் 2 2 பேஜும் வந்துருச்சு. நான் இப்போ இதில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை வந்து எழுதி வச்சுருந்ததை ஃபோட்டோ எடுத்து பண்ணுற மாதிரி இப்போ காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த டைரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே நீங்கள் எழுதிட்டு இதுலேயே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, இப்போ 2 பேஜும் ஒரே நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை எப்படி பிடிஎஃபாக வந்து மாற்றுதுன்னா, மேலே பாருங்கள் பிடிஎஃப்னு இருக்குமா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ பிடிஎஃபாக மாறிடுச்சு. இது பேஜ் 1, இது பேஜ் 2, 2 பேஜும் வந்துருச்சு. இப்போ பிடிஎஃபாக மாற்றிட்டோம். இப்போது இங்கே டாக்குமெண்ட் டாட் பிடிஎஃப்னு இருக்கா, இந்த நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஃபைலை அப்லோட் பண்ணும் பொழுது கரெக்டான பேரை வந்து நம்ம அப்போ தான் சூஸ் பண்ண முடியும். இதை எப்படி ரீநேம் பண்ணணும்னா, ஒரு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இங்கே பாருங்கள் 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரீநேம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் அக்செப்டட் ஃபார்ம்னே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அக்ரிமெண்ட் அக்செப்டட் ஃபார்ம்னு டைப் பண்ணிக்கிட்டு ஓகேங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபைல் வந்து அக்ரிமெண்ட் அக்செப்டட் ஃபார்ம்னு இருக்கும். நம்ம அப்லோட் பண்ணும் பொழுது ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்மை வந்து பேனாவெல்லாம் எழுதிட்டு நம்ம வந்து அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டோம். இந்த பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரியலை அப்படின்னா, அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் நீங்கள் ஃபுல்லாக வந்து பெண்ணால் எழுதிட்டு சைன் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் அதே ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் போயிட்டு இது எனக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதை பண்ணி கொடுக்குறத நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கே அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ப்ரூஃப்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே சூஸ் ஃபைல்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி போயிடும். மேலே பாருங்கள் இமேஜ் ஆடியோ வீடியோன்னு இருக்கா, அடுத்தது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இருக்குது. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அக்ரிமெண்ட் அக்செப்டட் ஃபார்ம், இந்த நேம் கொடுக்க சொன்னதுக்கு இதான் காரணம். ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து வந்துடும். வந்தோடனே நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். தப்பாக மாற்றி எதையாச்சும் சூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு செய்ய தெரியலை அப்படின்னாலும் அதே ப்ரௌசிங் சென்டரில் இதை சூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் கேட்டு கூட செஞ்சுக்கோங்க. கரெக்டாக பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஒரு தடவை நீங்கள் ராங்காக சப்மிட் பண்ணாலும் சப்மிட் பண்ணது தான். ஸோ கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃபுங்கிற இடத்துல நம்ம பண்ணியாச்சு. உங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இதே இடத்துல அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு போட்டு வரும். அந்த மாதிரி வந்துருச்சுனாலே உங்கள்கிட்ட வந்து பேமெண்ட் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தது நீங்கள் ஒர்க் பண்ண பேமெண்ட்டும் வரும். தேங்க்யூ.